Hi friends, welcome to Kavi Stitchings. Today, day 53, 100 days challenge, blouse design from Kavi's wardrobe. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற saree பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மெரூன் கலர் ஷிஃபான் saree தான். இந்த சாரியுமே லாஸ்ட் இயர் ஒரு ட்ரெண்டிங்காக இருந்ததுனால ஆன்லைனில் எடுத்தது தான் இந்த saree. இந்த சாரியில் ஒன்றுமே ஒர்க் கிடையாது, ஃபுல் பிளைன் ஷிஃபான் saree இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்படியே வெறும் மெரூன் கலரில் ஃபுல் ஷிஃபான் saree. இந்த சாரீக்கு வந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுதான். இந்த சாரீக்கு வந்த ப்ளவுஸ் இதுதான். அதாவது ஃபுல் பிளைன் சாரீக்கு ஒரு ஃப்ளோரல் டைப்பில் ப்ளவுஸ், ஃப்ளோரல் டைப்பில் நமக்கு ப்ளவுஸ் வந்துருந்தது. பட் இது தைக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்கே பார்த்தாலும் என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஸ்டோன்ஸ் இருக்குது பாருங்கள். ப்ளஸ் இந்த சாரீ பெல்ட்டு தனியாக வந்துருந்துச்சு. அந்த பெல்ட்டை எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், கைக்கு வச்சுட்டேன். தெரியுதுங்களா? நாம் பெல்ட்டு போட்டு சாரீ கட்ட போகிறதில்ல. ஸோ அந்த பெல்ட்டை எடுத்து நான் கைக்கு வச்சுட்டேன். அது சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. இது நார்மல் ஸ்டிச்சிங் தான், வேறு எந்த ஒர்க்குமே நான் பண்ணலை. பட் ஆனால் இதில் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஊசி உடையிறது, அந்த ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால. அதனால் அந்த ஸ்டிச்சிங்கில் வர ஸ்டோன்ஸை மட்டும் பிச்சு எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு ஸ்டிச்சஸாக நான் போட்டேன். இது அதுக்கு எப்பயும் போல் டைனட் பார்த்திங்க அப்படின்னாக்கா ட்ரையாங்கிள் டைனட் தான் பண்ணியிருக்கிறேன். சில இடங்களில் ஸ்டோன்ஸை பிச்சு எடுத்துகிட்டு தச்சு முடிச்சதுக்கப்புறமேலுக்கு ஸ்டோன்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். இந்த இடத்தெல்லாம் தெரியும் பாருங்கள். தைக்கிறதுக்கு பயந்துகிட்டே இந்த மாதிரி சாரீ நான் எடுக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம தான் விடுவோமா, சரி வாங்கி நம்ம எப்படி தான் தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தைச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கி இந்த சாரீ நான் தைச்சேன். பட் இந்த சாரீ பார்க்குறவங்க இந்த ப்ளவுஸ் எங்கே எடுத்தீங்க, உங்களுக்கு எதில் வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. பட் நான் இதிலே செட்டாக தான் எல்லாம் வந்துச்சு, நான் தான் இதை ஆல்ட்ரு பண்ணி இந்த மாதிரி தைச்சேன் அப்படின்னு சொன்னேன். இது மாதிரி சாரீஸ் நீங்கள் பார்த்தாலும் தைரியமாக வாங்குங்க, அது தைக்கவும் முடியும். எல்லாமே நம்ம க்ரியேட்டிவிட்டி, நம்ம டேலண்ட்டு தானே, அதை காட்ட வேண்டியதான். ஓகேங்களா? இதில் டிசைன் எதுவும் இல்லை. ஆனால் டிசைனர் ப்ளவுஸ்க்காக நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச ப்ளவுஸஸும் நம்மளால் வீட்லேயே தைக்க முடியும் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த ப்ளவுஸை நான் உங்களுக்கு போட்டேன். இந்த பெல்ட்டை எப்படி கைக்கு டிசைனாக கன்வெர்ட் பண்ணுன்னு காட்டுறதுக்காக தான் நான் போட்டேன். ஓகேங்களா? இது மாதிரி டிசைன்ஸ் உள்ள ப்ளவுஸு சாரீ வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்களும் வாங்கி பயப்படாமல் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ண முடியும். அண்டு மேலும் இது போல் ப்ளவுஸ் டிசைன் ஐடியா தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா கவி ஸ்டிச்சிங்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.